ஒரு சாரி வாங்கினால் ஒரு சாரி இலவசம் என்றால் கூட்டம். நேற்று நான் வரும்போது ஒரு பெரிய கூட்டம், எல்லாமே முஸ்லிம் பெண்கள், புர்கா கடை. என்னான்னு கேட்டேன். 3 நாளைக்கு சலுகை விலையில் புர்கா. நம்ம பெண்கள் மொத்தமாக நிரம்பி நிற்கிறாங்க. அவங்களுக்கு புரிந்து இருக்கிறது அந்த சலுகையின் மதிப்பு. நான் வளமான வாழ்க்கை வாழ்வதற்கு, ஈமானில் நிலைப்பதற்கு, வணக்கத்தில் ஈடுபடுவதற்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விடவும் வேறு ஒரு காரணத்தை சொல்ல வேண்டுமா? நான் செய்கிற வணக்கம் வழிபாடுகள் அனைத்திலும் இன்னல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா. ஈமானுக்கு பின்னால் நல்ல செயல்கள், நல்ல வணக்கங்கள் செய்பவர்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தங்குமிடமாக கொடுப்பேன் என்றான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நசீபாக்கி தருவானா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூலி, என் ஈமானுக்கான கூலி, என் வணக்கத்திற்கான கூலி. இப்படி ஒரு உயர்வான சொர்க்கம் உண்டு என்று சொன்ன பின்னாலும் இன்னும் பல பேர் நல்ல செயல்களில் ஈடுபடாமல் இருக்கிறார்கள் என்றால் எனக்கு ஒன்று தெரிகிறது, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை குறித்து நம்ம விளங்காமல் போய்விட்டோமோ என்று தான் யோசிக்கிறேன். என் வணக்கத்திற்கும் வழிபாட்டிற்கும் என் ஈமானினுடைய வாழ்க்கைக்கும் பிரதிபலன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று அல்லாஹ் சொன்னான். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நான் அப்து, அவன் அடிமை, அவன் படைத்தவன், நாம் வணங்கியாக வேண்டும். என் கேள்வி ஒன்றுதான், மிகப்பெரிய வாக்குறுதி அல்லாஹ் வழங்குகிறான். என் வணக்கத்திற்கு பகரம் உண்டு என்று சொன்னான் அல்லாஹ். பகரம் இல்லாமல் அல்லாஹ் வேலை வாங்குவதே இல்லை. அல்லாஹ் அடியார்கள்ட்ட எந்த வேலை வாங்கினாலும் பகரம் கொடுப்பான். பகரம் கொடுப்பான்ங்கிறது முக்கியம் இல்லை. நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை விளங்கலையோ, நான் கேட்ட மாதிரி அவன் கொடுக்கிற பகரத்தை நம்ம விளங்கவில்லையோ, என் தகுதிக்கு நான் கொடுப்பதை போல் அவன் தகுதிக்கு அவன் கொடுப்பான். அவன் கொடுக்கிற பகரம் அவன் தகுதி. சின்னம் சிறிய காரியங்களுக்கும் கூட அவன் பகரம் கொடுக்காமல் விடுவதில்லை. நான் படித்தேன் ஆச்சரியமான செய்தி. பனு இஸ்ரவேல் காலத்தில் ஒரு பஞ்சம். இந்த பஞ்சத்தில் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை, கையில் பணம் இருக்கு, அதை விட சோதனை வேற ஒன்றும் இல்லை. நம்ம கொரோனா காலத்தில் சிலதை சந்தித்தோம். எல்லாத்தையும் பணம் இருந்துச்சு, எந்த வீட்டையும் ஜாமான் இல்லை. இந்த வெள்ளப்பிரளயம் காலங்கள்லையும் பார்க்கிறோம், பேரிடர் காலங்கள்லையும் பார்க்கிறோம். எல்லாம் இருக்குது, வீட்டில் சமைக்கிறதுக்கு பொருள் இல்லை, பால் இல்லை, பிஸ்கட் இல்லை. அப்போ நமக்கு புரிஞ்சிச்சு பணத்துக்கு மதிப்பு இல்லை, பொருளுக்கு தான் மதிப்பு. அதை கொஞ்ச நேரம் கழிச்சு அதை மறந்துடுவோம். பனு இஸ்ரவேலிலே ஏற்பட்ட ஒரு பெரிய பஞ்சம். மக்கள்கிட்ட காசு இருக்குது, பொருள் இல்லை. பெரிய வசதி உள்ளவங்க கூட யாராவது ஒரு துண்டு ரொட்டி தரமாட்டார்களா என்று எதிர்பார்ப்புக்குரிய காலம். ஒரு பெண்மணியை பற்றி வரலாறு பதிவு செய்யும். நம்ம ஒரு துண்டு ரொட்டி சாப்பிட்றாங்க. வாயில் எடுத்து சாப்பிட வந்த போது வாசல்ல ஒரு கண்ணியமான ஆள், எம்மா பசிக்குது ஏதாவது கொடுமாங்கிறார். அவர் கேட்குற ஆள் எல்லாம் இல்லை, ரொட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு கேட்கிறார். பசிக்குது ஏதாவது கொடுங்கிறார். அந்த அம்மா வாய் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. பாவம், பல நாளைக்கு பின்னால் அந்த அம்மா சாப்பிட்ற உணவாக வாய் வரையிலும் கொண்டு சென்ற அந்த பெண்மணி பசிக்குதுன்னு அந்த மனிதன் சொன்ன போது அந்த இதயம், இரக்கமுள்ள இதயத்தில் இறைவனே தங்குவான் என்றார். அல்லாஹ் அந்த இதயத்தை நம்ம எல்லாருக்கும் நசீபாக்குவானா? கருணை இல்லாத இடத்தில் காரூணியன் வரப்போவதில்லை. கருணை இல்லாத இடத்தில் காரூணியன் வரப்போவதில்லை. கருணை நமது வாழ்க்கையாக வேண்டும். அல்லாவை நீ அடைய வேண்டுமா? அன்பிற்குள்ளால் அடைவாயாக. அன்புதான் இறைவன் தன் பெயராக ஆக்கினான். நான் மொழிகின்ற வார்த்தை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான். அவன் அன்பாளனும் அருளாளனும். அன்பு இல்லாமல் அவனை எங்க போய் தேடுவது? என் செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் 2 உலகமும் கூலி தர வேண்டும். அல்லாஹ் கூலியை சொல்லிதான் வேலை வாங்குறான். 2 உலகத்திலும் நான் கூலி பெறணும். அப்படி செயல்களை தேடணும்.
அதை நான் செய்யணும். இங்கே உங்கள் மனதில் நான் பதித்து விட்டு தொடருவேன். அந்த அம்மா வாய் வரைக்கும் கொண்டு போன ரொட்டியை அந்த மனுஷன் பசிக்குதுன்னு சொல்லிட்டாரே, அதை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டான். அந்த மனிதனுடைய கையில அம்மா கொடுத்துட்டான். அவர் சாப்பிட்டார். சாப்பிட்ட பின்னால் அந்த அம்மா எழுந்திருச்சு வேலைக்கு போயிட்டு, அந்த அம்மா விறகு வெட்டி பழக்கிறவம்மா வெளியே போயிட்டாங்க. அந்த அம்மாவுடைய ஒரு வயசு 1.5 வயசு குழந்தை வீட்டில் பாதுகாப்பாக வச்சுட்டு போகிறாங்க. போயிட்டு அந்த விறகு வெட்டிட்டு வர்றாங்க. வர்ற வழியில பார்த்தா அந்த அம்மாவுடைய அந்த கை குழந்தை 1.5 வயசு குழந்தையை ஒரு நாய் கவ்விட்டு போகுது. மனிதர்களுக்கே உணவில்லாத காலம், அந்த நாய் எத்தனை நாள் பசித்திருக்கும்? அது ஒரு ஓநாயும் கூட. பசியில் மிகுந்த நிலை, கடும் பசி. அந்த குழந்தை தன் வாயிலை கவ்விக்கொண்டு ஓடுகிறது. அந்த அம்மா துடித்து போகிறார்கள். ஏன்? இந்த ஓநாய்க்கு போன நமது குழந்தையின் நிலைமை என்னவாகும்? இருப்பினும் பின்னாலேயே ஓடுகிறார்கள். என் குழந்தை, என் குழந்தை, என் குழந்தை. அந்த நாய் ஓட ஓட பின்னால் வேகமாகவே ஓடுகிறார்கள். எங்கேயாவது பிள்ளையை கீழே போட்டு விடாதா? எங்கேயாவது நமது பிள்ளையை கீழே போட்டு விடாதா? தாய்க்கு தெரியும் தன் பிள்ளையின் அருமை. தாய் போல் இந்த மண்ணில் யாருமே இல்லை. தாய்க்கு நிகர் இந்த மண்ணில் ஒருத்தரையும் அல்லாஹ் படைக்கல. தாயன்புக்கு நிகரான இன்னொரு அன்பும் இல்லை. தாய் கையேந்தினால் கொடுப்பான் காரூணியன். என் தாய் எனக்காக, நான் 50 வயசு ஆயிட்டேன், என் தாய் 80 வயசு, அவங்க எனக்காக கேட்டால் அந்த துவா கபூல் ஆகும். நான் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நல்லா இருப்பேன், இல்லாமல் வேறு ஒன்றை கேட்டால் அதுவும் நடக்கும். எனவே வயதான தாயை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், தாயின் துஆவை மாத்திரம் இழந்து விடாதீர்கள். தாயின் வருத்தத்தை சம்பாதித்து விடாதீர்கள். தாயை கண்ணீர் விட வைத்து விடாதீர்கள். தாய் வருத்தப்படும் இடத்தில் வாழ்ந்து விடாதீர்கள். மனைவிக்கு மரியாதை உண்டு, முக்கியத்துவம் உண்டு. மனைவி நம் தாரம். தாரம் ஒரு கண் என்றால் தாய் இன்னொரு கண். தாரம் ஒரு கண் என்றால் தாய் இன்னொரு கண். தாயை கண்ணீர் சிந்த விட்டால் காலமும் கஷ்டப்படும் நிலை உருவாகும். அல்லாஹ் எல்லாரையும் பாதுகாப்பானா. அல்லாஹ் குர்ஆன்ல எனக்கு அடுத்து நீ யாருக்கு நன்றி செலுத்தணும்னு சொன்னான். தன்னோடு இணைத்து சொன்ன வார்த்தை அனிஷ்குருலி ஒலிவாலிதை. மனிதனே, எனக்கு நீ நன்றியோடு இருக்க வேண்டும். காலமெல்லாம் எனக்கு நன்றி சொல்ல வேண்டும். நான் அடிக்கடி அல்லாட்ட முனாஜாத்து பண்றது, அல்லாட்ட பேசுறது, பேசும்போது சொல்லுவேன், உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு வெட்கமா இருக்குது ரப்பே. என்ன கேட்பது? உன்னிடத்தில் கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது. ஏன்? நீ கொடுத்ததற்கே இன்னும் நான் நன்றி சொல்ல முடியவில்லை. கொடுத்து கொண்டே இருக்கிறாய். நடக்க வைத்தாய், ஆரோக்கியத்தை கொடுத்தாய், வாழ வைத்தாய், வளத்தை கொடுத்தாய், பாதுகாக்கிறாய், உண்ட உணவை செரிமானமாக்கி வைத்தாய். எத்தனை பேர் உபகாரம்! நீ கொடுத்ததற்கு இன்னும் நன்றி சொல்ல முடியவில்லை. இன்னும் இன்னும் கேட்பதற்கு வெட்கமாக இருக்கிறது என்று அல்லாஹ்வோடு பேசுகிற பழக்கம் உண்டு. இங்கே நான் சொல்வேன், அவன் சொன்னான் இந்த மனித சமூகத்தை கூப்பிட்டு, அனிஷ்குருலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் நம்மகிட்ட நன்றியை கேட்டு வாங்குறான் பாருங்க. அந்த ஆயத்தை நான் 1000 முறை சிந்திச்சேன். இங்க நன்றி கேட்டா வாங்குறது. நான் ஒருத்தருக்கு டீயை வாங்கி கொடுத்துட்டு, எப்பா என்ன தேங்க்ஸ் சொல்லாம போற, தேங்க்ஸ் சொல்லிட்டு போனா அதுக்கு பேர் மரியாதையா? நன்றி கேட்டு வாங்குவதா? என் ரப்பு நன்றியை கேட்டு வாங்குறான் பாருங்க. அங்கேதான் என் தாயை விட பன்மடங்கு அவன் என் மீது அன்புள்ளவன். என் ரப்பு நன்றியை கேட்டு வாங்குகிறான், பார்த்தீர்களா? அங்கே என் தாயை விட பன்மடங்கு அன்பாளன். நான் உனக்கு கொடுத்தேன். திருக்குர்ஆன் சொல்லும், அலம் நஜ்அல் லஹு ஐனைன் வ லிசானன் வ ஷஃபத்தைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். 2 கண்களை கொடுத்தவன் இல்லையா? வ லிசானன் வ ஷஃபத்தைன், 2 உதடுகளையும் ஒரு நாவையும் கொடுத்தவன் இல்லையா?
வான்மறையில் கேட்கிறான், நான் யார்? என் அல்லாது யாராலும் கண்ணை தர முடியுமா? கண் பார்வையை நான் இயற்கையாக எடுத்து விட்டால் எந்த கண் மருத்துவராலும் கண்ணுக்கு பார்வை தர முடியுமா? கண் ஆபரேஷன் பண்ணலாம், கண்ணில் பார்வை கொஞ்சம் இருக்கிற பார்வை குறைஞ்சா கொஞ்சம் சரி செய்யலாம். கண்ணினுடைய பார்வை பவர் அல்லாஹ் கட் பண்ண பின்னால எந்த ஆபரேஷனாலும் பார்வை தர முடியாது. நான் உனக்கு கண்ணை கொடுத்தேன். கடைசி வரைக்கும் கவனிக்கணும். இங்கே அல்லாஹ் பேச வைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வாழ்க்கையை, எதிர்காலத்தை அவனோடு இணைத்து வைக்கிற வார்த்தைகள். அல்லாஹ் கபூல் செய்வானா? அவன் செய்த உபகாரங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துகிற பழக்கம் உண்டு. இங்கே அவன் கேட்கிறான், எனக்கு நன்றி செய், நன்றி உடையவனாக வாழு. நன்றியை கேட்டு பெறுறது இல்லை. ஆனா அல்லாஹ் கேட்கிறான், அவன் கேட்பதால் என் தாயை விட 100 மடங்கு அவன் அன்புள்ளவன். ஏன்? நான் உபகாரம் செய்துட்டேன், நீ நன்றி இல்லாம வாழ்ந்த வை. எனக்கு ஒரு நியதி உண்டு, நன்றி செலுத்தாதவர்களுக்கு தண்டனையும் நரகமும் உண்டு. நீ நரகத்துக்கு போயிடக்கூடாது, நீ சொர்க்கத்துக்கு வரணும், நீ குற்றவாளி ஆகிடக்கூடாது, தண்டனை அனுபவித்து விடக்கூடாது. எனவே உங்கள்கிட்ட நான் நன்றியை கேட்கிறோமா, நன்றியை கொடுங்கிறான். நான் தவறிடக்கூடாது என்பதற்காக என்னிடத்தில் நன்றி. இங்கே அதை விட பெரிய விஷயம், ஒளிவாளிதை, உன்னை பெற்ற தாய் தந்தைக்கு நன்றியோடு நடப்பாயாக. அல்லாஹ் தனக்கு நன்றி சொல்ல சொன்னான். அவன் தன்னோடு இணைத்து, ஒளிவாளிதை, உன் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றியோடு நடந்து கொள், எனக்கு நன்றி செலுத்து, உன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்து. அல்லாஹ் தன்னுடன் தன் தாயை தந்தை, நம் தாய் தந்தை இணைக்கிறான். அல்லாஹ், எனக்கு அடுத்து நீ கடமைப்பட்டது உன் பெற்றோர்களுக்குத்தான். தாயை சங்கடப்படுத்துகிற போது, தந்தைக்கு மரியாதை குறைவா நடத்துகிற போது, உன் சொர்க்கத்தின் மத்தி வாசல் உன் தந்தை, பாதுகாப்பதா வீணாக்குவதா உன் முடிவு என்றார்கள் வல்லல் நபிகள். உன் சுவனத்தின் மத்தி வாசல் உன் தந்தை, அதை வீணாக்குவதா பாதுகாப்பதா உன் பொறுப்பு. உன் தாய், அவள் பாதடியிலேயே சொர்க்கம். வேணுமா சொர்க்கம்? உன் தாயின் பணிவிடையில் தேடு, உன் தாயின் சந்தோஷத்தில் தேடு. தாயின் முகத்தை ஒரு முறை நீ சந்தோஷமாக பார்த்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜின் நன்மை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் தாயின் முகத்தை ஒரு தடவை நல்ல ஞாபகம் வையுங்கள். இளைஞர்களே, இங்கே இருக்கிற அத்தனை பேர்களுக்கும், யாருக்கெல்லாம் தாய் ஹயாத்தா இருக்கிறாங்களோ, நம்ம கொடுத்து வச்சவங்க, அவங்கள வச்சு எவ்வளவோ அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நெருக்கத்தை போய் அடைஞ்சிடலாம். அவங்கள வைத்து நம்ம வாழ்க்கையை உயர்வாக்கிடலாம். அவங்கள கையேந்த வச்சு அல்லாஹ்ட்ட நம்ம பெரிய இடத்துக்கு போயிடலாம். எங்கள் தாயார் இருக்கிற வரைக்கும் நான் பெரிய பாக்கியம். வீட்டை விட்டு நான் வெளியே இறங்குவேன் என்றால் வாசலில் என் தாயார் நிற்பார்கள். நின்று பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், மாஷா அல்லாஹ் லா குவத்த இல்லா பில்லா சொன்ன பின்னால காலை கீழே வைப்பாங்க. நம்ம ஆலிமா இருக்கலாம், நமக்கு பாடம் நடத்தியது நம்முடைய தாய். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், தலையில கை வைப்பாங்க. பாதுகாப்பா போயிட்டு வா, எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கும், இந்த சஃபர்ல கெட்ட முடிவு நடக்காது. அம்மா துவா செய்துட்டாங்க. யார் பெற முடியும் அந்த இடத்தை? உன் தாயை ஒரு முறை நீ திருப்தியான பார்வை பார்த்தால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜின் நன்மை. ஒரு சாபி உடனே கேட்டார், என் தாயை நான் மீண்டும் ஒரு முறை பார்த்தால், எம்பெருமான் உலவுக்கான மியாத்து மர்ரா, 100 தடவை 100 தடவை உன் தாயை திருப்தியோடு நீ பார்த்தால், அல்லாஹ் ஒன்றும் குறைந்தவன் அல்ல, கொடுப்பதில் 100 ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு கிடைக்கும். 100 ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. 100 முறை உன் தாயை நீ பார்த்தால், எனக்கு நன்றி செலுத்த வேண்டும். உன் தாய்க்கும் தந்தைக்கும் நன்றி செலுத்து. வான்மறையில் சொன்னான். எனவே பெற்றோர்கள் ஒரு பெரிய விலைமதிக்க முடியாத நியாமத். நான் 2 உலகத்திலும் நன்மைகளை அடைய வேண்டுமா? தாயையும் தந்தையையும் சந்தோஷமாக்குங்கள். இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? நீங்கள் தாய் தந்தையர்களை மதிக்கிற போதெல்லாம்
அவர்களை திருப்திப்படுத்துகிற போதெல்லாம் அல்லாவின் திருப்தியும் கிடைக்கும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் உன்னை பொருந்திக்கிடணுமா? அல்லாஹ் உன்னை திருப்திப்பட வேண்டுமா? ரிதல் ரப்பி ஃபீ ரிதல் வாலித், உன் தாயின் பொருத்தம், உன் தந்தையின் பொருத்தம், அதற்குள் அல்லாவின் பொருத்தமே கிடைக்கும். அல்லாவை போய் நான் பள்ளிவாசல்ல போய் தேடிதான் அடையணும் இல்லை, எங்க உம்மாவுடைய ஹிதுமத்தில் அல்லாவை நான் அடையலாம், என் தந்தையின் முகத்தில் சிரிப்பில் அல்லாவை அடையலாம். இன்னும் ஒரு செய்தியும் சொல்றாங்க, உன் தாய் தந்தையை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தினால் உன் பிள்ளைகள் உன்னை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்துவார்கள். என் பிள்ளை எனக்கு கட்டுப்படலை, நீ எங்கேயோ உங்க உம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம், உன் தகப்பனாருக்கு மாத்தமா நடந்திருக்கேன்னு அர்த்தம். உன் தந்தைக்கு நீ மாறு செய்தால் அதற்கு பகரம் இந்த உலகத்தில் அல்லாஹ் உனக்கு மாறு செய்யும் பிள்ளைகளை கொடுப்பான். எல்லாம் அல்ல அல்லாஹ் அழகாக பெற்றோர்களோடு நடக்க தௌஃபீக் செய்வானான். கடும் பஞ்சம், பனு இஸ்ரவேல் காலம், விறகு வெட்டிட்டு ஓடி வர்றாங்க. வாயில் போட்ட ரொட்டியை யாசித்தவருக்கு கையிலே கொடுத்து விட்டு விறகு எடுத்து திரும்பும் போது தன் 1.5 வயது குழந்தையை நாய் தூக்கி போக என் பிள்ளை என்று அந்த அம்மா இயக்கத்தோடு சப்தமிடுகிறார். ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த குழந்தையை கீழே போட்டுட்டுனா எடுத்துக்கிடுவோம், சிகிச்சை கூட பண்ணிக்கிடலாம் அப்படின்னு அந்த தாய் உள்ளம் யாருக்கு வரும் என்று கேட்டேன். அப்படியே ஓடுறாங்க. ஆச்சரியமும் வருத்தமும், அந்த நாய் ஒரு திணனுக்கு பின்னால் மறைந்து விட்டது. ஒரு சோத்துக்கு பின்னால் போய் மறைஞ்ச உடனே அம்மாவுக்கு, இனி நம்ம ஓடுறோம், அந்த பக்கம் போய் மறைஞ்சிச்ச பின்னால, கண்ணுக்கு மறைஞ்ச பின்னால அது கடிச்சிருமா, கொதறிடுமா, தின்னுடுமா? கண்ணுக்கு முன்னால தெரிகிற வரைக்கும் ஓடுறாங்க, அங்க போய் மறைஞ்ச உடனே பதறாங்க. அந்த ஸ்பீட்ல நம்ம போய் அந்த பக்கம் போகணும். அந்த பதற்றமான அந்த நேரத்தில் கண் முன்னால் ஒருவர் காட்சி அளித்தார். அந்த குழந்தையை கையில் கொண்டு வந்த அந்த அம்மாட்ட கேட்டார், நான் வியந்து போன இடம், ஆச்சரியப்பட்ட இடம், என் ரப்பின் பகரம் எப்போதும் விசேஷமானது என்று சொன்னேன். நான் செய்யும் வணக்கங்களுக்கு கூலியை சொன்னான் அவன், அவசியமே இல்லை, நான் கடமைப்பட்டவன் அவனை வணங்குவதற்கு. கூலியை சொன்னான். நான் செய்யும் ஒவ்வொரு நற்செயர்களுக்கும் இரு உலகத்திலும் கூலி என்றான் அல்லாஹ். உணர்த்தினார்கள் உத்தம நபிகள், அவன் கூலி அவன் தகுதிக்கே இருக்கும், அவன் கொடுக்கும் பகரம். அல்லாஹ் அந்த குழந்தையை கொண்டு வந்தவரை வச்சு கேட்க வைக்கிறான், ரதீதி லுக்குமத்தன் பி லுக்குமா, வாய்க்கு போன ஒரு கவலம் உணவை பசிக்கிறது என்று வாசலில் நின்று கேட்ட யாசகருக்கு எடுத்து கொடுத்தாய் அல்லவா, அந்த ஒரு கவலத்திற்கு பகரமாக நாயின் வாயுக்குள் போன உன் மகனை, அந்த ஒரு கவலத்தை நான் திரும்ப தருகிறேன், திருப்தியா என்று கேட்டார். இந்த கவலத்துக்கு பகரமாக இந்த கவலம், ரொட்டி எடுத்து கொடுத்தாய், வாய்க்கு போன நாயின் வாயிலிருந்து உன் பிள்ளை எடுத்து கொடுக்கிறேன். அல்லாஹ் அங்கே ஒரு வானவரையே அனுப்புகிறான். அவர் அந்த குழந்தையை வாங்கி கொண்டு கொடுக்கும் போது கேட்ட வார்த்தை, நீ கொடுத்தது ஒரு துண்டு ரொட்டி, அதற்கு பகரம் உன் மகனையே நான் கொடுக்கிறேன். அவன் பகரம் எத்தனை மகத்தானது, எவ்வளவு உயர்வானது. எனவே கூலியை சொல்லி வேலை வாங்க வேண்டிய தேவையில்லை. கூலியை சொன்னான், என் ரப்பு என்ற காரணத்தினால், என் மீது அவன் அன்பு கொண்டவன் என்ற காரணத்தினால். எனவே வாழ்க்கையில் நான் எப்படி வாழணும், அப்தியத்துன்னு ஒன்று இருக்குது, உபூதியத்துன்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன, அந்த பயான்ல இடையில எங்கேயாவது நீங்கள் போயிட்டீங்கன்னா, நான் எங்கேயாவது போயிட்டு வரும்போது உங்களுக்கு விளங்காது, நீங்கள் இங்கேயே இருக்கணும், நம்ம பின்னாலேயே வரணும். இது ஒரு ஞானம், அவன் இறக்கும் ஞானம். சுமக்கணும், வாழ்க்கையை ரொம்ப அழகாக்கணும். ஒரு கருவூலத்தை கொண்டு இங்கே அவன் வெளிப்படுத்துறது இல்லை, இங்கே வெளிப்பட்ட அத்தனை செய்தியும் வாழ்க்கையாக்கணும். ஒரு நல்ல மகனாக, நல்ல தாயாக, நல்ல தந்தையாக, நல்ல தாயின் தந்தைக்கு நல்ல மகனாக, உபகாரம் செய்கிறவனாக, தாயை மதிக்கிறவனாக, உபகாரத்தினுடைய இரக்கமுள்ள உள்ளம் அந்த தாய் போல் கொண்டவனாக, 1000 அவனுக்கு நன்றி உடையவனாக, பெற்றோர்களுக்கு நன்றி உடையவர்களாக, எல்லாவற்றுக்கும் பின்னாலும் கூலியும் என்னை ரவுண்ட் பண்ணிக்கொண்டே வரும். நான் செய்கிற எந்த ஒன்னையும் அல்லாஹ் வீணாக விடுறதில்லை. அவன் ஒரு வித்தளவு நன்மை செய்தாலும் அதை கண்டு கொள்வான்.
வித்தளவு தான். இந்த மறுமையில் போயெல்லாம் இல்லை, இங்கேயே கிடைக்கும். அல்லாட்ட சுன்னத்து இங்கேயே கொடுத்துருவான். நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன், அவன் கைவிடுறவன் அல்ல. துவா கேட்குறக்க பற்றியலா, துவா கேட்டு கிடைக்கல. நிறைய பேருக்கு வருத்தமாக இருக்கும். நான் கேட்டேன், வர வருஷமாக கேட்டேன், கிடைக்கல. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீ கேட்ட துவா ஒன்று, அது உனக்கு பொருத்தம்னா அல்லாஹ் கொடுத்துருவான். நீ கேட்ப, அது உனக்கு பொருத்தம் இருக்காது. நீ கேட்டது கிடைக்கலன்னா உன் மேலே அல்லாஹ் அன்புள்ளவன் அர்த்தம். எங்கே போய் பேசுகிறாங்க ரசூல். நீ கேட்டது கிடைக்கல, நான் வருத்தப்படுறேன், என் ரப்பு என்ன சரியா நடக்கலையே, ஆள் பார்த்து நடக்கிறானே, அது என்னுடைய பலகீனம். அல்லாஹ்வின் ரசூல் சொன்னாங்க, நீ கேட்ட அவன் கொடுக்கல, உன் மேல அவன் அன்பு வச்சிருக்கிறான். ஏன் நீ கேட்டதை கொடுத்தா உனக்கு அது டேஞ்சர், மிஸ்டேக். அது உன்னை வழிகடத்துல கொண்டு விட்டுரும், வழிகட்டுல கொண்டு விட்டுரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வை பார்க்க போறாங்க, ரப்ப பார்க்க போறாங்க. ஒரு சூஃபியை கடந்து போனாங்க, ஒரு ஞானி. அவர் மணல் மேட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். உடையே இல்லை, ஆடையே இல்லை, நிர்வாணமாக மண்ணை போட்டு மூடிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நபி அவரை சந்திச்சுட்டு அல்லாஹ் பார்க்க போகிறாங்க. அவர் நபியை பார்த்தோன்னு சொன்னார். நபி கேட்டாங்க, உனக்கு ஏதாச்சும் தேவை இருக்கா? அல்லாஹ்வை பார்க்க போகிறேன், அவனை கேட்டுட்டு வர்றேன். அவர் சொன்னாரா, ரொம்ப சந்தோஷம், ஒரே ஒரு தேவை தான். இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே உட்காந்து வேசி இல்லாமல் ஆடை இல்லாமல் மண்ணை போட்டு மூடி காலமெல்லாம் அவன் நினைவிலே உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஆசை இருக்குது, என்ன அல்லாஹ் ஒரு பெரிய பணக்காரன் ஆக்கணும்னு ஆசையாக இருக்குது. அப்படி சொன்னாங்க, வேண்டாம்பா, அதெல்லாம் ஆபத்தானது, அதெல்லாம் ஆபத்தானது. இல்லை, நீங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும். தூரு சீனாவுக்கு போறீங்களே, கேட்டுட்டு வாங்க. நான் கேட்பதை அவன் பல நேரத்தில் கொடுப்பதில்லை, அவன் கொடுக்கவில்லை என்பதால் அவன் என் மீது அன்புள்ளவன். நம்ம நினைக்கிறோம் கொடுக்கலன்னா அல்லாஹ் நமக்கு தப்பு பண்றான், அவன் மேல கோவமா இருக்கான. கோவமாலாம் இல்லை. துவாங்கிறது நீ கேட்டா கிடைக்கணும், கிடைச்சிட்டா உனக்கு ஹைருன்னு அர்த்தம். கிடைக்கலையா அதான் உனக்கு பாக்கியம். வேண்டாம்பா, பணக்காரனாலாம் வேண்டாம், எது பெரிய பாக்கியம், உலகம் அது இது எல்லாத்தையும் மறந்துட்டுங்கன்னு உட்காந்துருக்க, தியானம் செய்கிற, பசி வந்தால் சாப்பாடு கிடைச்சிரும்னார். எப்போ பசிக்குதோ சாப்பாடு கிடைக்கும், எப்போ தாகமோ தண்ணி கிடைக்கும். நான் எதையும் தேடி போக வேண்டியது இல்லை, எல்லாத்தையும் அல்லாஹ் இங்கே கொடுக்குறான். அது எவ்வளோ பெரிய வாழ்க்கைன்னா. இல்லை, 4 பேரை மாதிரி ஆனஸ்டாக நடமாடணும், வெளியில் போகணும், நல்லா ட்ரெஸ் அணியணும். தூர்சினாவுக்கு போனாங்க, அல்லாட்ட போய் கேட்டாங்க, அல்லாஹ் நசீப் பார்க்குறேன். நபியும் துவா செய்தாங்க, அல்லாஹ் கொஞ்சம் பணக்காரனை ஆக்கி வையேன்ட்டு கேட்டாங்க. போயிட்டாங்க. நபியினுடைய துவா பவர்ஃபுல்லாச்சே. அல்லாட்ட போய் பேசிட்டு திரும்ப வர்றாங்க. வரும்போது ஒரு கூட்டத்தை கிராஸ் பண்ணுறாங்க. அந்த கூட்டம் பூரா பெரிய தண்டனை அனுபவிக்கிறாங்க. பாரதூரமான சுமையை தூக்கி சுமக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ட்ரெஸ். யாருன்னு கேட்டாங்கன்னா கைதிகள், குற்றவாளிகள். போகும்போது சூஃபியை சந்திக்கிறாங்க, வரும்போது இந்த கூட்டத்தை சந்திக்கிறாங்க. எல்லாம் குற்றவாளிகள், கைதிகளுக்குள்ள ஆடைகள் எல்லாம் பாரதூரமான சுமையை ஜெயில் கைதிகளுக்கு தண்டனையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தை நபி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதில் ஒருத்தர் வர, அவரை பார்த்து அந்த சூஃபி அங்கே வர்றார். இந்த சூஃபி மணலில் உட்கார்ந்துருந்தார், ஆடை இல்லாமல், நிர்வாணமா, ஆடைக்கு மண்ணு. அங்கே உட்கார்ந்து தொழுதார், கேட்பார், கொடுப்பான், பசி வந்தால் சாப்பிடுவார், தாகம் வந்தால் குடிப்பார், எல்லாம் அங்கே. இங்கே நபி கேட்கிறாங்க, அல்லாஹ் பணக்காரனாக்க கேட்டான், அல்லாஹ் என்ன ஆக்கி வைங்க கேட்கிறாங்க. யார்கிட்ட? அந்த சூஃபி. நபி வேண்டான்னாங்க, இல்லை கேளுங்க, கேட்டான் அல்லாஹ். அந்த திரும்பி வரும்போது அவரை பார்த்துட்டு அல்லாஹ் பிரமிச்சு நபி பிரமிச்சு போயிட்டாங்க. என்னப்பா என்னன்னு கேட்டான். இல்லை, கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் கிடைச்சிச்சு, சிறப்பான செழிப்பான, தப்பு பண்ணேன், பொம்பளைங்களோடு தப்பாக நடந்துட்டேன், அதை பார்த்தவரோடு தவறாக அவரை கொலை செய்துட்டேன், பல பாவத்தை சொல்கிறார், விபச்சாரம் பண்ணிட்டேங்கிறார், கொலை செய்துட்டேங்கிறார். என்ன ரப்பேன்னு கேட்டான். ரப்பே என்ன எவ்வளோ பெரிய சூஃபி? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் உங்கள் துவா பறக்கத்துன்னு தான், எல்லாம் உங்கள் துவா பறக்கத்து. நபி தகிச்சு போயிட்டான். என்ன ரப்பே? ஆமாம், சும்மா இருந்தவன் காட்டில் உட்காந்து அல்லா அல்லான்னு சொல்லிட்டு இருந்தவனை கையேந்தி பணக்காரன் ஆக்குன்னு கேட்டியல, அவனுக்கும் பணத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவன் பணத்தை அனுபவிச்சிருக்கானா? ட்ரெஸ்ஸை போட்டிருக்கிறானா? இந்த மக்களையெல்லாம் பார்க்கவே இல்லை. இவனுக்கு வசதி வாய்ப்பை கொடுத்தவொன்னே பார்த்தவங்களை பூரா தப்பாக பார்க்குறான், ஆசையை கொட்டினான், பாவத்தை கொட்டினான், எல்லாத்தையும் கொலை செய்கிறான். இப்போ எல்லாம் வந்து இன்னைக்கு அவன் ஜெயிலுக்கு போயிட்டான். எல்லாம் உங்கள் பறக்கத்து தான். நான் கேட்டதை என் ரப்பு கொடுக்கவில்லை என்றால் என் ரப்பு அன்பாளன், அவன் கொடுத்தால் அது எனக்கு பாக்கியம். நான் எப்படி விளங்கினேன் என் ரப்பை? கொஞ்ச நேரம் தான் அங்கே பேச முடியும், கூண்ணபட்சமாக 1 மணி நேரம், 1 மணி நேரம் 10 நிமிஷம். ஆனால் நான் சொல்றது இந்த விஷயங்களை எல்லாம் 1 மணி நேரத்திலலாம் பேசி முடிக்கிறது இல்லை. என் டோட்டல் வாழ்க்கையே நான் சரி பண்ண வேண்டியிருக்குது. தொழுகை இருக்கே தவிர
என் ரப்பின் அகமியம் என்னிடத்தில் இல்லை. கையேந்துகிறேனே தவிர அவனுடைய ஆற்றலை விளங்கவில்லை. நான் செய்த எந்த ஒன்றும் வீணாக்குவதில்லை. துஆ செய்கிறாயா, அந்த துஆ உனக்கு ஹைரண்டால் கொடுக்கிறான், இல்லைன்னா அவன் வச்சுக்கிறான்னா என்னான்னு கேட்டோம். பெருமானார் சொன்னாங்க, எப்பா உன் துஆ ஒன்றும் வீணாகல, அதுக்கு பகரமா எது ஹைரோ அதை கொடுத்துருவான். உனக்கு ஏதாவது ஒரு முசீபத்து வாழ்க்கையில வர வேண்டி இருந்திருக்கும், அந்த முசீபத்தை நீக்கி வச்சிருவான். இந்த முசீபத்தை ஏன் நீக்கினா, அன்னைக்கு நீ என் வாழ்க்கையில அது வேணும் இது வேணும் கேட்டில்ல, அது உனக்கு நல்லது இல்லை நிப்பாட்டிட்டான். அதுக்கு பகரமா அல்லாஹ் வேற ஒன்று செய்துட்டான், உனக்கு வர வேண்டிய முசீபத்தை தடுத்து விட்டுட்டான். எனக்கே தெரியாது, எனக்கு வருகிற ஒரு பெரிய முசீபத், நான் போற இடத்துல ஆக்சிடென்ட் ஆகணும், அது அல்லாஹ் நிப்பாட்டினா. ஏன் நிப்பாட்டினா, நான் ஆக்சிடென்ட் இருந்து நிப்பாட்டுன்னு கேட்கல, வசதியை கொடுன்னு கேட்டேன், அதை கொடுக்காம இதை செய்தான் அல்லாஹ். கேட்டது ஒன்று கொடுப்பது வேறொன்று. ஏன்? அவன் ரப்பு. எங்க அத்தாட்ட போய் நான் கேட்டா ஒன்னு கொடுக்க மாட்டா, அதுல குறைச்சு கொடுப்பா. எனக்கு வர்ற தீங்க தடுக்க முடியுமானா ரப்பால மட்டும்தான் முடியும். ரப்போங்க. அப்படி இல்லை, நீ கேட்டதுக்கு பகரமா அல்லாஹ் அப்படி வச்சிருப்பான், துவா உபரம் ஒப்புக்கொள்ளாம வச்சிருப்பான். மறுமைக்கு வருவாய், அல்லாஹ் சொல்லலாம், இதை வச்சுக்காம இந்த மாளிகை இது அல்லாஹ் இதுக்கெல்லாம் நான் ஒரு அமலையும் செய்யலையே. மனுஷன் பேசுவான், இல்லப்பா நீ அமல் செய்யலை, நீ நிறைய துவா கேட்ட, அந்த துவாவெல்லாம் நான் உலகத்தில் கொடுக்கல, அதுக்கு பகரமா அந்த மாளிகை வச்சிருக்கேன், அதுக்கு பகரமா அந்த ஊர் நீன்கள், அதுக்கு பகரமா இந்த சுகம் இந்த சொகுசும்பா. அல்லாஹ் என்ன ரப்பே இவ்வளவு பெரிய பாக்கியமா அப்படின்னா, சில துவாக்களை எல்லாம் உலகத்தில் நீ கபூல் செய்து கொடுத்தியே, அதையும் கபூல் செய்யாமே நீ வச்சிருக்கலாமேம்பா. மனுஷன் எப்பவுமே லேட்டா தானே பேசுறது. அன்னைக்கு சிலது கொடுத்தியே, அதையும் நீ கொடுக்காம வச்சிருந்தா இன்னும் 2 மாளிகை கிடைச்சிருக்குமே. நான் கேட்ட துஆ வீணாகுவதில்லை. என் ரப்பை நன்கு விளங்குங்கள். எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு சொல்கிறேன், 1000 பிரச்சனைகளுக்காக நீங்க கையேந்தி இருக்கிறீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது கருணை உள்ளவன். நீங்கள் கேட்டது நலவு என்றால் கொடுத்திருப்பான், கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மீது அவன் அன்பு காட்டி இருக்கிறான். ஒன்று உங்கள் முசீபத்தை தடுப்பான், இல்லை என்றால் மறுமையில் உங்களின் உயர்ந்த அந்தஸ்துக்கு அதை காரணமாக்குவான். அல்லாஹ் அர்ரதீதி லுக்மத்தன் பி லுக்மா, வாய்க்கு கொண்டு போன ரொட்டி துண்டை யாசகர் கேட்டபோது கொடுத்தா அல்லவா, அதுக்கு பகரம் நாய் வாய்க்கு போன உன் குழந்தையை அல்லாஹ் திரும்ப கொடுக்கிறான். பொருத்தம் தானே இது? திருப்தியா என்று கேட்டபோது அந்த அம்மா ஆனந்தத்தில் மகிழ்ச்சியில் மிகைத்து போகிறாள். அல்லாஹ்வினுடைய வணக்கத்தில் வழிபாட்டில் மனிதர்கள் 2 வகை, ஒன்று உபூதியத், இன்னொன்று அப்தியத். உபூதியத்தில் உபூதியத்துனா என்ன? கான ஆபிதல் இல்லா, அல்லாஹ்வுக்கு வணக்கசாலியாக நம்ம மாறுறது. ஆபிது அது லேசு தான். நான் தொழுகிறது கொஞ்சம் லேசு தான், ஹஜ்ஜிக்கு போகிறது லேசு, அல்லாஹ் லேசாக்குனா லேசு. குர்ஆன்ல சொல்லுவான், இன்னஹா லகபீரா, தொழுக ரொம்ப கஷ்டமானது பாரமானது, இல்லாலல் ஹாஷியின், அல்லாஹ்வுடைய தொடர்புல இருந்து அது லேசானது. தொழுக கொஞ்சம் பாரம், இல்லாலல் ஹாஷியின், அவனுடைய தொடர்புல நீங்க இருக்கிறீர்களா, அவனோடு நீங்கள் உறைந்து போனீர்களா, அவனோடு நீங்கள் பயபக்தியோடு வாழ்கிறீர்களா, அந்த தொழுகை லேசு. சாலிங்களுக்கு தொழுகை இன்பமா இருந்துச்சு, நமக்கு தொழுகை சுமையாகவும் போயிடுறது. அல்லாஹ் இன்பத்தை நசீபாக்குவானாக. வணக்கத்துக்குள்ளே இன்பம் வர வேண்டும். அப்போ உபூதியத்துன்னு சொன்னா எல்லாரும் விளங்கிங்க. உபூதியத்துனா என்ன? அல்லாஹ்வுடைய பாதையில் உள்ள அந்த வாசகத்தில் மிக முக்கியம். உபூதியத்துங்கிறது நான் ஒரு வணக்கசாலியா ஆகிறேன், வணக்கசாலியாட்டே வாழ்றது. அது எல்லாத்துக்கும் அல்லாஹ் நசீபாக்கணும். ஆபிதா வாழ்ற பெரிய வாழ்க்கை, எப்போதும் அவனை வணங்குறது, அவன் கொடுத்தாலும் வணங்குறது, அவன் கொடுக்காட்டாலும் வணங்குறது, அவன் எடுத்தாலும் வணங்குறது, அவன் கொடுத்தாலும் வணங்குறது, அவன் இன்பத்தை கொடுத்தாலும் வணங்குறது, துன்பத்தை கொடுத்தாலும் வணங்குறது. வணங்குறதுங்கிறது என்னுடைய கடமை. அந்த உபூதியத்துடைய வாழ்க்கை அப்படின்னு ஒரு மனிதனுக்கு கிடைச்சிட்டா, உபூதியத்து என்ற அந்த வாழ்க்கை கிடைத்தால் அல்லாஹ் கொடுத்தாலும் எடுத்தாலும் வணக்கம் நிற்காது. அல்லாஹ் நமக்கு உபூதியத்தை நசீபாக்குவானாக. அப்தியத்துன்னு இருக்குது. உபூதியத்துங்கிறது வணக்கசாலியா மாறிடுறது. அப்தியத்துன்னு இருக்குது. அப்தியத்துனா என்ன அப்படின்னு சொன்னா, ஐயகூனல் அப்து லா யக்தவு. சில மேடையில் பயானம் முடிக்கிறது லேசா ஒரு லைட்டை போட்டு காட்டுவாங்க, அது மாதிரி எதுவும் சங்கு வச்சிருக்காங்களான்னு தெரியல. நீங்கள் சோறு காணும் இடத்தில் நம்ம பேசிட்டுலாம் இருக்க மாட்டோம்.
டைம் என்னான்னு நான் உலமாக்கள்கிட்ட கேட்கல, தலைவர்கிட்டையும் கேட்கல, மௌலானா மஹ்தி ஆலிம்கிட்டையும் கேட்கல. நமக்கு ஒரு கணிப்பு, உங்களுடைய திருவதனம் முகம் காட்சி அளிக்குது, அருமையாக இருக்குது, கவனம் என் பக்கமே இருக்குது, கொஞ்சம் நீங்கள் அங்கே வாங்க பார்த்தீங்கன்னா முடிச்சிடும். அவ்வளோதான், உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம முடிக்கிறதா பேசுகிறதா. உங்கள் முகம் அப்படி இப்படி பார்த்துச்சுன்னு வைங்களேன், இந்த மேடையில் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, லேசாக பின்னால் பார்த்தாங்கன்னா நான் உங்களை பார்த்து முடிச்சிருவேன். முடிக்கிறதுக்கு அவ்வளோதான் வேலை. தாய்மார்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. தாய்மார்கள் இவ்வளோ நிறைய இருந்து இவ்வளோ அமைதியாக இருக்குதுன்னா உண்மையிலேயே அந்த பெண்களோடு வாழ்கிறவங்க சொர்க்கவாசி தான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யும். ஒரு நல்ல மனைவி கிடைச்சிட்டாங்கன்னா நம்ம வீடு சொர்க்கம். அல்லாஹ் எல்லாருக்கும் அப்படி நசீபாக்கி தருவானாக. இருக்கிற மனைவி அப்படி ஆக்கி வைப்பானாக. புதுசாக ஆமின்னு சொல்லி குழப்பமாக்கிடக்கூடாது. சாந்த நபிகள் சர்க்காரை ஆலம் அல்லாஹ் அவங்கள புகழ்ந்தான். எவ்வளோ புகழ்றான். பெருமானாரை குறித்து குர்ஆனில் சொன்ன வாசகம் நிறைய இருக்கிறது. மஹமூது, முஹம்மது, ஹாமித், அஹ்மத் நிறைய இருக்கிறது. ரசூல் தன்னை சொல்லுவாங்க, மஸ்ஜிது நபவிக்கு நீங்க போயிருப்பீங்க, மாநபியின் ரவுதா ஷரீப், அதை போகிற போது நம்ம சலாம் சொல்ல போவோம், அந்த வழியில பூரா பார்க்கலாம் 200 பேர் எழுதியிருப்பாங்க. 200 பேர் ரசூலுல்லாஹ்வுடைய பேர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 200 பேர் இருக்குது. அந்த 200 அஸ்மாவுன் நபி அங்க போட்டிருப்பாங்க. எங்கே? மஸ்ஜிது நபவியில். அங்கீகாரம், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் அடையாளம் அது. நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் வரிசையா அந்த ரவுண்டு கட்டி நல்ல பெயிண்ட்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்க சலாம் சொல்லும் போது பார்த்து போகலாம், அப்படியே படிச்சுட்டே போன ரசூலுடைய பேரா இருக்கும். அவ்வளவு 200 பேர் நபி அவங்களுக்கு. அந்த பேருகளில் நபி பெருமானாருக்கு பிரியமான பேரு, அல்லாஹ்வுக்கு பிரியமான பேர் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. தன் அப்தை அல்லாஹ் வானலோகத்திற்கு அழைத்து செல்லும் அந்த காட்சியை சொல்லும் போது, இஸ்ராவின் பயணம், பெருமானார் மிஅராஜுக்கு போகிறார்களே, பைத்துல் முகத்தஸ் எனும் இஸ்ரா பயணம் செய்தார்களே, அந்த பயணத்தின் உயர்வுக்கு நிகர் வேறொன்றுமே இல்லை. அல்லாஹ்வையே பார்த்த பயணம். அந்த பயணத்தை மாநபிக்கு கொடுத்ததை போல் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அந்த மிக உயர்ந்த அந்தஸ்தை ரசூல் கிடைக்க பெற்ற போது அல்லாஹ் சொன்னான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. தன் அப்தை அல்லாஹ் இஸ்ராவுக்கு அழைத்து சென்றான். அப்துங்கிற வார்த்தை அல்லாஹ் சொல்றான். அதை விட எனக்கு வேற என்ன பெருமைன்னு கேட்கலாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கொடுக்கிற 2வது பெரிய கிஃப்ட், வானலோகத்திலிருந்து நேரடியாக ஜிப்ரீல் மூலமாக அன்னலாருக்கு வஹி அறிவிக்கிறான். நபி பெருமானாருக்கு வஹி. நபியின் நாவில் அல்லாஹ் பேசுகிறான். மா யந்திகு அனில் ஹவா. அவங்க எதையும் சொந்தமா பேசுறது இல்ல. இன்னஹுவ இல்லா வஹி யூஹா. அவன் அறிவிக்கும் அறிவிப்பையே பேசுகிறார்கள். அல்லாஹ்வின் அறிவிப்பு கிடைக்கக்கூடிய அந்த இடத்தை அல்லாஹ் சொன்னான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்கிற போது, ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. என்னவெல்லாம் வஹி அறிவிக்க வேண்டுமோ அத்தனையையும் தன் அப்துக்கு அவன் அறிவித்தான். முஹம்மதுக்கு அறிவித்தான் சொல்லல்ல, ஹாமிதுக்கு அறிவித்தான் சொல்லல்ல, காமிலுக்கு அறிவித்தான் சொல்லல்ல, அஹ்மதுக்கு அறிவித்தான் என்று சொல்லவில்லை. ஃபௌஹா இலா அப்திஹி மா அவ்ஹா. சூரத்து நஜ்மிலே சொன்னான். தன் அடிமைக்கு, தன் அடியாருக்கு. அப்து என்ற வார்த்தை அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹிமஹுல்லாஹ்வுக்கு பேர் சுல்தானுல் ஆரிஃபீன். ஆரிஃபீன்களின் பேர் அரசர். யாரு? அல்லாமா அபு யஸீதுல் பிஸ்தாமி. சுல்தானுல் ஆரிஃபீன், ஆரிஃபீன்களுக்கெல்லாம் பேர் அரசர். ஞானத்தை கொட்டு நாங்க பாருங்க உலகத்துல, அப்படி கொட்டுறாங்க. அபு யஸீதுல் பிஸ்தாமி ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தர் கேட்டார், ஒரு சீடர், பாபா அல்லாஹ் என்னை எந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கறான்னு கேட்டார். ஒரு சீடன், அல்லாஹ் என்ன எந்த இடத்துல வச்சு பார்க்கறான்? ஒவ்வொருத்தங்களையும் அல்லாஹ் ஒரு இடத்துல வச்சு பார்ப்பான். நம்ம தான் அல்லாஹ்வை பார்க்கல, நம்ம அல்லாஹ்வை புரியல. அல்லாஹ் நம்மளை விலாபாரியா புரிஞ்சு வச்சிருக்கான். அலா யஅலமு மன் ஹலக் வஹுவல் லத்தீஃபுல் ஹபீர். அலா யஅலமு மன் ஹலக். அவன் படைத்ததை அவனுக்கு தெரியாதா? அவன் படைத்த யாரை படைத்தானோ அவனை பற்றி அல்லாஹ் விளங்க மாட்டானா? என்னை பற்றி என்னுடைய ஃபுல் டீட்டெயில் விளங்குனது என் பொஞ்சாதியோடு இல்லை, என் புள்ளை இல்லை, என் தாய் இல்லை, என் தந்தை இல்லை, என் ஃபுல் டீட்டெயில் அல்லாட்ட இருக்கு. நம்முடைய ஃபுல் டீட்டெயில் நம்ம வெளியில் கொடுக்க கொஞ்சம் தான் கொடுப்போம். மனைவிட்ட நம்மளுடைய புகழை மட்டும் சொல்லுவோம், நான் அப்படி ஆள் இப்படி ஆள் இப்படி ஆளுன்ட்டு.
இன்னொரு பக்கம் இருக்கு, அதை மனைவிட்டு போய் சொன்னோம்னா அவன் மதிக்கவே மாட்டான் நம்மளை. நமக்கு இன்னொரு முகம் இருக்குங்க, அந்த முகத்தை சொன்னால் அவன் மதிக்க மாட்டான், அவர்கிட்ட அதை சொல்ல மாட்டோம். எனக்கு என்ன பெரிய மதிப்பு, அப்படி நான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் அதான் சொல்லுவோம். என்னை பற்றி விழாவாரியா விளங்க ஒரே ஆள் ரப்பு. அலா யஅலமு மன் ஹலக், படைத்தவன் படைப்பை பற்றி விளங்க மாட்டானா? ஒவ்வொரு லத்தீஃபுல் ஹபீர், அவன் உன்னுடைய உள்ரங்கத்தை கூட விளங்குறவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் உயர்ந்த 2 இடம், ஒன்று வானலோகத்திற்கு அழைத்து செல்கிறான், மிஅராஜுக்கு அழைத்து செல்கிறான், பைத்துல் முகத்தஸுக்கே கூட்டு போயிட்டு வர்றான். 2 மாச பயணம் பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு வர்றதுக்கு. ஒரே ராத்திரி படுக்கிறாங்க, காலையில் எழுந்திரிச்சு வரும்போது நான் பைத்துல் முகத்தஸுக்கு போனேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மிஅராஜ் பயணம் ரொம்ப ஒரு ஆச்சரியமும் அற்புதமும். பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, காலையில் போய் சொல்றாங்க மக்கள்கிட்ட பைத்துல் முகத்தஸுக்கு போனேன்ட்டு. ஏன்னா நபி போகலன்னு எல்லாருக்கும் தெரியும், பெருமானார் போனதில்லை. பைத்துல் முகத்தஸுக்கு போனவங்க மக்காவாசிகள் இருக்கிறாங்க, குறைஷிகளில் அவங்க எல்லாரும் போயிருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ரசூல் சொன்னாங்க. உடனே அவங்க சொன்னா உட்காருங்க, நீங்கள் போனீங்கல்ல நாங்கள் ஏற்றுக்கிறோம், உட்காருங்க உட்கார வச்சுட்டு கேட்குறான், பைத்துல் முகத்தஸுக்கு போனீங்கல்ல அதுக்கு எத்தனை படிக்கட்டு இருக்குதுன்னு கேட்டான். அதில் எத்தனை படிக்கட்டு? பைத்துல் முகத்தஸுக்கு மேலே ஏறதுக்கு நிறைய படிக்கல் உண்டு, ஒரு படி அடுத்த படி அடுத்த படி. பெருமானார் சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரம் அந்த நேரம்னா. ஏன்னா நான் பள்ளிவாசல் எங்கள் ஊரில் வாவூர்பல் எங்கள் பள்ளியில் நான் 35 வருஷமாக இமாமா இருக்கிறேன். எங்கிட்ட வந்து ஒருத்தர் ஹசரத் நீங்கள் 35 இமாம், ஓகே உங்கள் பள்ளிவாசலில் எத்தனை சன்னல் இருக்குது? 35 வருஷம் இந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் எனக்கு தெரியாது எத்தனை ஜன்னல் இருக்குன்னு தெரியாது. நம்ம தொலை வைக்கிற வேலை பார்ப்போம், பள்ளிவாசலில் எத்தனை ஃபேன் கிடக்குது? 35 வருஷம் இருக்கிறீங்கல்ல, ஃபேன் எத்தனை கிடக்குன்னு தெரியாதா? அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு அல்லாஹ்வை பார்த்தேன், பைத்துல் முகத்தஸ் போனேன், பைத்துல் முகத்தஸ் பார்த்தீங்கல்ல எத்தனை படிக்கட்டு? அந்த கேள்வி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சொன்னாங்க ரசூல், ஏன் இப்போ நான் சொல்லலைன்னா அவன் ஏற்றுக்க மாட்டான், மறுத்துருவான். சொல்லணும். நான் போய் ராத்திரில நபிமார்களை சந்திக்கிறேன், தொலை வைக்கிறேன், எல்லாம் நடக்குது, படிக்கட்டை என்னவா செய்தேன்? அவங்க சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னால் காட்சியளித்து பைத்துல் முகத்தஸையே தூக்கி காட்டினார்கள், நான் படிக்கட்டை எண்ணி சொன்னேன் என்றார்கள். திகைச்சிட்டாங்க குறைஷிகள். அந்த வார்த்தையை கேட்டு பல பேர் ஈமானுக்கு வந்துட்டாங்க. சில பேர் ஓ பெரிய சூனியக்காரரா இருக்கிறீங்களேன்னு சொல்லி போயிட்டான். இதாயத்து நசீப் இல்லை, சூனியக்காரன்னா. பல பேர் ரசூலுல்லாஹ் படிக்கட்டை சொன்ன போது ஒரு ராத்திரிக்குள்ள அவ்வளவு பெரிய இடத்துக்கு நிச்சயமா போயிட்டு வந்திருக்கிறாங்க, கரெக்டா சொல்றாங்களே ஈமான் கொண்டாங்க. ஹைர், அது மேராஜினுடைய இரவை பற்றி பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறது, நேரம் இல்லை. இங்கே நான் சொன்ன செய்தி, அந்த செய்தியை சொல்ல வரும் அல்லாஹ் அப்து என்று சொன்னான், வஹியை சொல்லும் போது அப்து என்று சொன்னான். அப்தியத்து என்பது ஒரு தனி வாழ்க்கை, அது உயர்ந்த தரஜா. அந்த வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் வர வேண்டும், நான் இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறேன். நான் உபூதியத்தை வாழ்வதை போல் இன்ப துன்பங்களில் அவனை வணங்குகிறவனாக, அவனை அன்பு காட்டுகிறவனாக, அவன் சொன்ன வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிறவனாக நான் இருக்க வேண்டும். அப்தியத்தையும் நான் என் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். அல்லாமா சுல்தானுல் ஆரிஃபீன் அபு யஸீதுல் பிஸ்தாமி ரஹிமஹுல்லாஹ் அல்லாவின் ஆரிஃபுகளுக்கு பேரரசர். ஆரிஃபீன்னா அல்லாவை அறிஞ்சவங்கன்னு அர்த்தம். அல்லாவை அறிந்தவர்களுக்கெல்லாம் அரசர். ஆனா அவங்க அந்த வார்த்தையை விரும்ப மாட்டாங்களாம். நான் அப்துல்லாம்பாங்க, நான் அல்லாவின் அப்தாக இருக்கிறேன். ஏன்னா அப்தியத்து பெரிய சிவத்து. அப்ப அப்தியத்துனா என்ன? அவங்ககிட்ட ஒருத்தர் கேட்டார், அல்லாவை ரொம்ப அறிஞ்சவங்க நீங்க, அல்லாஹ் என்ன எந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்கறான்னு கேட்டார். எல்லாரும் தெரிய வேண்டிய விஷயம் தானே. அவன் ஈஸியா பதில் சொன்னாங்களாம், அல்லாவுக்கு நீ எந்த ஸ்தானம் கொடுக்கிறியோ அந்த ஸ்தானத்தை அவன் ஒன்ன வச்சிருக்கிறான். அல்லாவுக்கு நீ எந்த ஸ்தானம் கொடுக்கிற? அல்லாவுக்கு முதலிடம் கொடுக்குறியா? அல்லாவுக்கு முன்னால் வேற எதையும் முற்படுத்துறது இல்லை. அல்லாவின் கட்டளை வரும்போது அதை மட்டும் எடுத்து மற்றதெல்லாம் அதை தூக்கி விட்டுட்டேன். உன் மனசில் பொஞ்சாரி மேலே பிரியம் இருக்குது, புள்ள மேலே பிரியம் இருக்குது, வாப்பா மேலே அம்மா பேரில் பிரியம் இருக்குது, அதுக்கு மேலே அல்லாஹ் இருக்கிறானா? உன்னையும் எல்லாத்தையும் விட மேலே அல்லாஹ் வச்சு பார்க்கிறான். நீ அவனை எங்கே வச்சிருக்கிறியோ அவன் ஒன்றை வச்சிருக்கான். அல்லாஹ் நீ கீழே வச்சிருக்கிற. பள்ளிவாசலுக்கு வர்ற வழியில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே வாங்குங்கிற, இங்கே வந்த திசை அப்படியே திரும்பி எதிர் திசைக்கு போகிற, ஏன் அவர் கூப்பிட்டாருன்னு போகிற, அந்த இடத்துல தான் அல்லாஹ் ஒன்று வச்சு பார்ப்பான். நீ அவனை எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாயோ அவன் உனக்கு முக்கியத்துவம் கொடுப்பான். அல்லாமா அபு யஸீதுல் பிஸ்தாமி நான் சுல்தானுல் ஆரிஃபீன் என்ற பெயருக்கு சொந்தமானவன் என்ற போதிலும் அப்தாகவே இருக்க விரும்புகிறேன். அப்ப அப்தியத்துனா என்னன்னா, இன்னல் அப்த லா யஹ்தவு ஹுத்வதன்
ஹிலாஃபன் லிமர்தாத்தில்லாஹ். அப்துனா என்ன? அடியான் ஒரு எட்டை எடுத்து வைத்தால் அந்த எட்டு அல்லாவின் திருப்தி இல்லாமல் இருக்குமையானால் அந்த எட்டை அவன் எடுத்து வைக்க மாட்டான். அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும், அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், அவன் செய்யும் ஒவ்வொரு செயலும், அவன் சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் அல்லாவின் திருப்தியும் பொருத்தமும் மாத்திரமே இருக்கும். அவன் பொருத்தம் இல்லை, அவன் திருப்தி இல்லை, அந்த இடத்தில் இந்த அடியான் நிற்க மாட்டான். அவனே அப்துயத்துடையவன். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? அவன் பொருத்தம் இல்லாம எவ்வளவு பேச்சு பேசிட்டோம். போட்டி முனைப்பு இருக்க வேண்டும். வாழ்க்கையில் உயர்வதற்கு, வளர்வதற்கு, இறைவனின் பேரன்பை அடைவதற்கு நமக்குள்ளே போட்டி இருக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கிறாங்க, என்னுடைய உம்மத்தில் ஒரு 70,000 பேர் சொர்க்கம் போறாங்க, பிகைரி ஹிசாப்னாங்களாம். கேள்வி கணக்கே கேட்கப்படாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா? 70,000 பேருக்கு சொர்க்கம், கேள்வி கணக்கே இல்லை அவங்களுக்கு. உடனே பட்டுன்னு எழுந்திருச்சாங்க. உக்காஷத் இப்னு மிஹ்சன், சையதுனா உக்காஷத் இப்னு மிஹ்சன் எழுந்திருத்தார்கள். யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அய்யஜஅல்னி மின்ஹும். 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கம் போறாங்கன்னா அதுல என் பேர் அல்லாஹ் பதிவு செய்யறதுக்கு ஒரு துவா செய்யுங்கன்னாங்க சையதுனா உக்காஷா. உடனே பெருமானார் அல்லாஹும்ம ஜஅல்ஹு மின்ஹும், யா அல்லாஹ் என் உக்காஷாவை அதுல ஒரு ஆளை ஆக்கி வச்சிருந்தாங்க. சொன்ன உடனே உக்காஷா பிரமிச்சு போயிட்டாங்க. ஏன்னா ரசூல் கேட்டாங்க, அந்த 70,000 ஒருத்தர் உக்காஷா. அதுக்கு அடுத்து யாருமே சுதாரிக்கல சஹாபாக்கள். இப்படி ஒரு விஷயமா? உடனே இன்னொருத்தர் இருந்துச்சா, யா ரசூலல்லாஹ் எனக்கும் அந்த ஒரு துவா. இன்னொருத்தர் அந்த பக்கம், இன்னொருத்தர் இந்த பக்கம். பெருமானார் ஒத்த பதில் தான் சொன்னாங்க, சபக பிஹா உக்காஷா. எப்பா ஒரு துவா இருந்துச்சு, உக்காஷா முந்தி விட்டா, யாருக்கும் கிடையாது. அப்புறம் எல்லாரும் யோசிச்சாங்க, நமக்கு அந்த நசீப் இல்லாமல் போயிட்டு. வாழ்க்கையில் நான் முந்துவதற்கும் வெற்றி பெறுவதற்கும் இனி ஒரு காலத்தை நான் எடுக்கக்கூடாது. அந்த தருணத்தையே நான் எடுக்க வேண்டும். அந்த தருணத்திலேயே நான் உயர வேண்டும். இனி ஒரு காலம் என் வாழ்க்கையை உயர்வை கொண்டு போவதற்கு நான் தேடிக்கொண்டா இருக்க முடியும். ஒருவரை காட்டிலும் ஒருவர் வெல்ல வேண்டும் என்பதில் நமக்குள்ளே போட்டி இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் அன்பை பெறுவதில், வணக்கத்தை செய்வதில், யாருக்கு நம்மால் என்ன உபகாரம் செய்ய முடியும். ஒருவருடைய முகத்தில் நீ சிரிப்பை கொடுக்க முடியுமா? கொடுத்து விடு. அங்கே அல்லாஹ்வின் அன்பு உன் மீது கிடைக்கும், உன் மீது படும். மக்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள், இறைவன் கிடைப்பான். மனைவியை சந்தோஷப்படுத்துங்கள், ரசூலின் நற்பாக்கியமுடைய நிறைய உங்களுக்கு கிடைக்கும். பெருமானார் மனைவியை சந்தோஷமா வச்சுக்க சொல்றாங்க. பிள்ளைகளை ஒழுக்கமாக வளருங்கள், அல்லாஹ்வின் தொடர்பில் நீங்கள் இருப்பீர்கள். நிறைய அந்த தொடர் சாலிஹீன்கள் அந்த பாதையை அழகாகவே தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். போட்டி வாய்ப்பு, காசு பணத்தை தாண்டி அல்லாஹ்வுடைய பெருத்தம். குர்ஆன்ல ஒரு ஆயத்து இறங்குச்சு, மந்தல்லதி யகுலுல்லாஹ் கர்தன் ஹஸனா. அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் யார்? அல்லாஹ் கேட்டான், அழகிய கடன். ஓடி வந்தார் ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் உண்மையிலேயே அல்லாஹ் கடன் கேட்கிறானா? பாருங்க, லட்சோப லட்சம் மக்கள் இருக்கிறாங்க. அவரோடு வந்தார். வந்தவர் சராசரி மனிதர் அல்ல, பெரிய செல்வந்தர். அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள் உண்டா? அவர் கேட்டார், உண்மையிலேயே அல்லாஹ் கடன் கேட்கிறானா? ஆமான்னாங்க. நஅம், அல்லாஹ் கடன் கேட்கிறான். யுதுகுலுக்குல் ஜன்னா, அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்தால் அதுக்கு பகரம் கொடுத்து கேட்கிறான்னாங்க. அதுதான் பெரிய பாயிண்ட். நான் சொன்னேன் ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்லிட்டு வர்றேன். அவன் பகரம் கொடுத்து கேட்கிறான். என்ன பகரம்? நீ அல்லாஹ்வுக்கு கடன் கொடு, அதுக்கு பகரமா ஒன்னு அவன் சொர்க்கத்தில் தங்க வைப்பான். யுதுகிலுக்குல் ஜன்னா, உனக்கு சொர்க்கம். உடனே ஓடி வந்தார். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ் இன்னலி அவர் சொன்ன வார்த்தை ஹதாயிக், எனக்கு பெரிய தோட்டம் இருக்குது. அந்த தோட்டத்தை நீங்க பார்த்தா மதீனாவில் இருந்து வெளியில் வர மாட்டீங்க. ஒரு தோட்டம் இப்படி இருக்குன்னா, ஒரு ஏக்கரில் இருக்குதுன்னா ஒரு 50 பேரிச்ச மரம் இருக்கும், கொஞ்சம் தோப்பு இருக்கும், கொஞ்சம் தண்ணி ஓடும். ஒரு ஏக்கரில் ஒரு 50 மரத்தை நட்டியிருப்பாங்க, அதில் 100 மரத்தை வச்சுருப்பாங்க. சுற்றி திராட்சை பழம், தண்ணி ஓடும், திராட்சை கனிகள் இருக்கும். அவர் தோட்டத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா ஆச்சரியம் என்னன்னா 600 பேரிச்ச மரம், 600 பேரிச்ச மரம், 600 மரம். ஒரு மரத்தை அடுத்தடுத்து வைக்கிறது இல்லை, கேப்புட்டு வைப்பாங்க. ஃபுல்லாக திராட்சை கொடிகள், ரொம்ப மதுரமான தண்ணீர். அவர் சொன்னார், எனக்கு தோட்டம் இருக்குது, அந்த தோட்டம் அல்லாஹ்வுக்கு நான் கடனாக கொடுத்துட்டேன். யார் சொல்றாங்க? அந்த ஆயத்தை இறங்கிய போது ஒரு பெரிய புரட்சி. குர்ஆனின் ஆயத்தை வாழ்க்கையாக்கிய வரலாற்று செம்மல்கள் சஹாபாக்கள். நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம்? ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு பல நன்மைகளை இழந்தோம். காமங்களுக்கு அடிமைப்பட்டு இறை அன்பையே இழந்தோம். நஃப்ஸுக்கு அடிமைப்பட்டு அல்லாஹ்வையே மறந்தோம்.
போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி. ஒருத்தர் வளர்ந்தால் நமக்கு பிடிப்பதில்லை, ஒருவர் சந்தோஷமானால் நம்மால் தாங்க முடியறதில்லை, நம்ம குடும்பத்தில் யாராவது கொஞ்சம் செழிப்பாக இருந்தால் நமக்கு பிடிக்கிறது இல்லை, நம்ம அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நம்ம குடும்பத்தில் யாராவது நல்ல மனமான சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு லூஸ் மோஷனாக போயிட்டு. அடுத்தவரின் சந்தோஷத்தில் நமக்கு துன்பம். இது வாழ்க்கையா என்று கேட்கிறேன். மற்றவர்களை மகிழ்விப்பதிலும் அல்லாஹ் கிடைக்கிறான். என் தோட்டம் அல்லாஹ்வுக்குங்கிறார். யார்? சையதுனா அபூ தஹ்தா. அபூ தர்தா இல்லை, அபூ தஹ்தா. தால் ஹே அபூ தஹ்தா. இந்த தோட்டம் அல்லாஹ்வுக்காக சொல்லிட்டு உடனே ரசூல் சொன்னாங்க, அப்படியா, வியாபாரம் லாபமான வியாபாரம் தம்பின்னாங்க. ரொம்ப லாபம். நிறைய பேர் வியாபாரம் பண்ணால் லாபம் கம்மியாக தான் இருக்கும். லாபம் கம்மியாக இருக்கும். 1000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார், 2000 ரூபாய்க்கு விற்பார். ஒன்றுக்கு ஒன்று லாபமாக இருக்கலாம், இல்லை 1க்கு 2 கூட லாபம் கிடைக்கும். 1000க்கு வாங்கி 3000க்கு விற்கிறதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இதுக்கு லாபம், பெரிய லாபம். உன் வியாபாரம் லாபமாகி விட்டது. ஓடி போறார். அதில் என்ன ஆச்சரியம், அவருடைய தோட்டத்துக்குள்ளே அவர் குடியல் இருக்கிறார். அவள் மனைவி பிள்ளை எல்லாம் தோட்டத்தில் வீடு கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அது பல ஏக்கர் நிலப்பரப்புக்கு சொந்தமான தோட்டம். அவர் காசு பணம் எல்லாம் அங்கே இருக்கிறது. அவர் பீரோ பெட்டி எல்லாம் உள்ளே இருக்கிறது. பணத்தின் பாதுகாப்பு பெட்டகமும் அந்த தோட்டம் எல்லாம் இருக்குது. அந்த தோட்டம் அல்லாஹ்வுக்குன்னு சொல்லிட்டு வர்றார். அந்த பக்கமா வீடு வெளியில வந்து பார்த்தா, வெளியே கண்ணுக்கு பார்க்குற இடமெல்லாம் தோட்டம். அவங்க மனைவி வர்றாங்க, அவங்க 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு வர்றாங்க. அவருக்கு 2 சின்ன பிள்ளைங்க. அந்த 2 சின்ன பிள்ளைகளையும் கூப்பிட்டு அந்த அம்மையும் வந்துட்டு இருக்காங்க. இவர் வாசல்ல நின்று சத்தம் கொடுக்கிறார், உம்மு தஹதா. அந்த அம்மாவுக்கு பேர் உம்மு தஹதா. உம்மு தஹதா அஹ்ரிஜி, உம்மு தஹதா வெளியில வாங்க. பிள்ளைகளையும் வெளியில கூப்பிட்டு வாங்க. இன்னஹா சதகத்துல் லில்லாஹ். இந்த தோட்டத்தை அல்லாஹ்வுக்கு கொடுத்துட்டேன். மின் மாலில்லாலா மின் மாலி. இது எப்போ ஏன் சொத்து இல்லை, இது அல்லாஹ்வுடைய சொத்து. இதுல நீங்க இருக்கணும்னா அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கினா தான் இருக்க முடியும். வெளியில வாங்கன்ட்டான். பர்மிஷன் இல்லை, முடிஞ்சு போட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன், வெளியில வாங்கங்கிறா. நம்ம இப்போ பள்ளிவாசல்ல இருந்து நான் பேசிமாம் தான், பெரிய அசரத்தா கூட இருக்கலாம். இங்கேருந்து எங்கள் வீட்டில் போய் எம்மா வெளியில வா, வீடு எல்லாத்தையும் அப்படியே அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன்னா நான் பள்ளிவாசல்ல தான் போய் படுக்கணும். நம்ம பள்ளிவாசல்ல போய் படுக்கணும். அந்த அம்மா சொல்ல, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வீட்டை கொடுப்பீங்களா, நாங்கள் எங்கள் ரோட்லையா நிற்கிறது? வீட்டில் அப்படிலாம் இல்லை. சொல்கிறேன், நம்ம வீட்டை எப்படி பக்குவப்படுத்திட்டோம், நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அவங்க நம்புகிறாங்க. எப்படி நம்புவாங்க? இவர் எதை சொன்னாலும் அல்லாஹ்வுக்காகவே சொல்வார். அப்படி நம்புவாங்க மனைவியும் பிள்ளையும். ஏன்? அல்லாஹ்வை தவிர்த்து எந்த ஒன்றையும் முன்னிறுத்தி வாழ்ந்ததும் இல்லை, பேசியதும் இல்லை, செயல்பட்டதும் இல்லை. எங்கள் பார்வையெல்லாம் ரப்பையை குறிக்கோளாக, ரப்பை மறந்து ஒரு மூச்சு கூட விட்டது இல்லை. இன்னைக்கு நாங்கள் பையத்து கொடுக்கிறோம்னா விடும் மூச்சில் அல்லாண்டு ஓட விடுறோம். லட்சோப லட்ச இதயங்களில் அவன் நினைவை கொண்டு ஹயாத்தாக்கணும். அல்லாஹ்ட்ட கேட்கறது, பல லட்சம் இதயங்களில் உன் நினைவையும் திக்கரையும் ஹயாத்தாக்குவதற்கு எங்களை தேர்ந்தெடுத்து விடு ரப்பே. உலகம் எல்லாம் அல்லாஹ் யாருக்கு நாடுனானோ அவங்க கையில் கொடுத்துருவான். அவனை கொடுக்கறதுக்கு அல்லாஹ் ஆள் பார்த்து தான் கொடுப்பான். அவன் கிடைக்கணும்னா இங்கே வந்திருக்கிற தாய்மார்களுக்கு சொல்கிறேன், உங்கள் அமானிதம் உங்கள் பிள்ளைகள். அவர்களுக்கு ஒழுக்கம் கொடுங்கள், மார்க்கம் கொடுங்கள், குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், மாணவியின் சுன்னத்தை சொல்லி தாருங்கள், உலமாக்களின் அன்பை தேர்ந்தெடுத்து கொடுங்கள், ஆலிம்களுடைய நெருக்கத்தை கொடுங்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் மதிக்கிற இடத்தில் கொண்டு நிறுத்துங்கள். நாளைய உங்கள் எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள் மதிக்கப்படுவார்கள். மதிக்கப்படும் இடத்தில் உங்களை நிறுத்துவார்கள். துன்யாவிலும் நிறுத்துவார்கள், நாளை ஜன்னத்திலும் நிறுத்துவார்கள். இன்னும் 2-3 நிமிஷத்தில் முடிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட துவைக்கு 1 மணி நேரத்தையும் தாண்டி இருக்கிறது. உங்கள் முகம் திரும்பல, இருந்தாலும் நான் முடிச்சாக வேண்டும். தொடர்ந்து அடுத்த வருஷம் கூப்பிடும்போது நீங்கள் யோசிக்கக்கூடாது, யாருப்பா அந்த சோபத்தை பேசுகிறத ரொம்ப நேரம் பேசுவாங்க, நேரத்தை கூட்டிக்கிடுவாள் அப்படின்னு சொல்லிடக்கூடாது இல்லையா? இந்த வாழ்க்கையும் இந்த பயானும் அலுப்புத்தற்ற செய்தி அல்ல. இது அலுப்பு தட்டக்கூடாது. இது அல்லாவை சொல்கிறேன், ரசூலை சொல்கிறேன், அல்லாவும் ரசூலும் சொன்னதை சொல்கிறேன், அல்லாவையும் ரசூலையும் அடைவதற்கு வழியை சொல்கிறேன், அல்லாவையும் ரசூலையும் அடைந்தவர்களை முகவரிப்படுத்துகிறேன். இதில் எப்படி அலுப்பு வர முடியும்?
இதில் அலுப்பு வந்தால் என் ஈமானில் கேள்வி ஆகிடும். இது அலுப்பு தட்டினா ஈமானே கேள்விக்குறி. தாய்மார்களே, உங்கள் மடியில் தான் வலிமார்கள் வளர்ந்தார்கள், நபிமார்கள் வாழ்ந்தார்கள், உங்கள் மார்பகத்தில் சாலிஹீன்கள் அமுதருந்து இருக்கிறார்கள். இன்றைய காலம் நல்லவர்கள் உங்கள் மடியில் வளர வேண்டும். நீங்க முதல்ல அல்லாஹ்வுடைய உணர்வோடு வாழுங்கள். உங்கள் வீடு திக்ரை கொண்டு ஹயாத்தாகட்டும். உங்கள் சின்ன செயலும் பெரிய செயலும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். நீங்கள் செய்வது சிறுசா பெருசா அல்லாஹ் பார்க்கறது இல்லை. உங்கள் உள்ள எவ்வளவு பெருசுன்னு பார்க்கிறான். உள்ள சுத்தமா இருக்கணும். யார் மீதும் பொறாமைப்படாதீர்கள், யாரையும் பழிதீர்க்க நினைக்காதீர்கள், யாருக்கும் தீங்கு செய்யாதீர்கள், யாரையும் சாபமிடாதீர்கள், யாரையும் திட்டாதீர்கள், யார் உள்ளத்தையும் காயப்படுத்தாதீர்கள். அல்லாஹ்வின் பேரன்பு உங்களை தேடி வரும். உங்கள் வாசலை தட்டி அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுப்பான். வேண்டாம் பொறாமை. அஹ்ரிஜி யௌமுதஹதா, வெளியில வாங்குறாங்க அம்மாவை. அம்மா கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. இல்ல இந்த தோட்டத்தை அல்லாஹ், அந்த அம்மா அங்க நிக்குது, சத்தம் போடணும். அது பல ஏக்கர் பரப்பில் இருக்குது. தோட்டத்தை அல்லாவுக்கு கொடுத்துட்டேன், சதகாவா கொடுத்துட்டேன், இது மால் இல்லா, அல்லாவுடைய சொத்து, ஏன் சொத்து இல்லை. அந்த அம்மா கேட்குது, இது சதகாவா? ஆமா. அவர் சொன்னாராம், அந்த அம்மா பதில் சொல்லிட்டான். பெருமானார் சொன்ன அதே பதில, அப்படியா, லாபகரமான வியாபாரம் செய்து விட்டீர் என் கணவரே என்றாளா. வியாபாரம் லாபகமானது. ரபிஹா திஜாரத்துக், உங்கள் வியாபாரம் லாபமடைந்த வியாபாரம். அந்த மனைவி, அல்லாஹ் அப்படி அந்த மாதிரி பெண்களை நம்ம வீட்டிலையும் ஆக்கி வைப்பானா. மார்க்கம் சார்ந்து பெண்கள் இருந்தால், ஒழுக்கம் சார்ந்து பெண்கள் இருந்தால், இறை அன்பு சார்ந்து பெண்கள் இருந்தால், வீடு தொழுகை இடமாக இருந்தால், நோன்பாளிகளாக இருக்கிற வீடாக நமது வீட்டு பெண்கள் இருந்தால், அல்லாஹ்வின் அச்சம் கூடிய பெண்களாக, ஒழுக்கத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதும் கணவனுக்கு கட்டுப்படுவதும் இது சார்ந்த அத்தனையிலும் அல்லாஹ்வை முன்னிறுத்தும் பெண்கள் நம்ம வீட்டில் இருந்தால், நம்ம வீடு மலக்குகள் சங்கமிக்கிற வீடாக மாறும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அதில் ஆச்சரியம், அந்த அம்மா வெளியில் வருது, பையங்க 2 பேர் கையை பிடிச்சிட்டு வருது. அந்த பையங்க அந்த ஆடையில் எடுத்து பேரிச்சம்பழம் தோட்டத்தில் கீழே விழுந்ததெல்லாம் எடுத்து போட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி பிடிச்சிட்டு வர்றாரு. சோப்பு நிறைய பேரிச்சம்பழத்தை போட்டிருக்கிறார். ஏன்னா அந்த கீழே உளுமுள்ள காலை நேரத்தில் அதை எடுத்து பிள்ளைங்க மடியில் வச்சிருக்கிறாங்க, ஜேப்பில் வச்சிருக்கிற அந்த புள்ள. அந்த அம்மா அப்படியே அந்த பையங்களை பிடிச்சி அதை வாங்கி தட்டி விடுது கீழே. அந்த பையன் பார்க்குறான், என்னான்னு தட்டுது, ஜோப்பில் கிடந்து எடுத்து, பரவாயில்ல ஜோப்பில் எடுத்தாச்சு, தட்டியாச்சு, வாயில் பேரிச்சம்பழம் கிடக்குது. அதை பார்த்து அம்மா சொன்னாங்களாம், கஹ் கஹ் துப்பு அப்படின்னாங்களாம். அந்த புள்ள துப்புனா நாக்கில் கையை வச்சு கீழே இழுத்து போட்டாங்க அந்த சளியை, அதில் இருக்கிற அந்த இனிப்பை. இதுவரைக்கும் நீங்கள் உள்ளே போனதெல்லாம் நம்ம சொத்து, இப்போ இந்த இனிப்பு அல்லாஹ்வுடைய சொத்து, அவன் அனுமதி இல்லாமல் சாப்பிடக்கூடாது. நாம் கடந்து வந்த பாதை வெளிச்சமான பாதை. நாம் கடந்து வந்த பாதை அல்லாஹ்வின் பொருத்தம் பெற்ற மனிதர்கள் வாழ்ந்த பாதை. இந்த பாதையில் களங்கம் இல்லை, கவலை இல்லை, பயம் இல்லை, அச்சமில்லை. இங்கே அல்லாஹ்வே முன்னிக்கிற பாதை. நான் ஏன் கவலைப்படுகிறேன், நான் ஏன் சோதனைக்கு ஆளாகிறேன், நான் ஏன் பயப்படுகிறேன்? அந்த பார்வை எனக்கு இல்லாததால், அந்த உள்ளம் எனக்கு இல்லாததால், அந்த சிந்தனையில் நான் வாழாததால் பயப்படுறோம். சாபாக்கள் அல்லாஹ்வை தவிர யாரையும் பயந்ததில்லை, சாபியத்தான பெண்கள் யாரையும் பயந்ததில்லை. அவங்க தெளிவான வாழ்க்கை. நாம் வந்த பாதையை ஒரு முறை திரும்பி பாருங்கள். ஜொலிக்கிறோம், அவர்கள் ஜொலித்தார்கள். எனவே நான் ஒவ்வொரு செயலிலும் 2 உலகத்திலும் நன்மையை பெற வேண்டும், கூலி பெற வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் என் ரப்பை அடைய வேண்டும், ரசூலின் முஹப்பத்துக்குரியவனாக மாற வேண்டும். அதுதான் மிகச்சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும், நான் வாழ வேண்டும், நம்முடைய தலைமுறை வாழ வேண்டும், அடுத்த தலைமுறைகளையும் அப்படி வாழ்கிறவர்களாக உருவாக்க வேண்டும். பண்பட்ட மனிதர்கள், ஒழுக்கம் சார்ந்த மனிதர்கள், இறை உணர்வு நிறைந்த மனிதர்கள், உபூதியத்தும் அப்தியத்தும் கொண்ட மனிதர்களாக. உபூதியத் வணக்கமுடையவர்கள், அப்தியத் ஒரு அசைவு கூட அவன் திருப்தி இல்லை என்றால் அந்த அசைவு நமக்கு நடக்காதே. அப்படிப்பட்ட மனிதர்களாக ஏக இறைவன், அன்பாளன், அருளாளன், நம் மீது எல்லையில்லாத பாசம் உள்ள ரப்பு கொடுத்தருள் பாலிப்பானாக. எங்களை பார்த்து கொண்டிருக்கிறாய் ரப்பே, பலகீனமானவர்கள் மன்னிப்பாயாக, சோதனைகளை கடந்து வாழச் செய்வாயாக. இந்த நாட்டில் எங்களுக்கு ஒன்றுதான் தேவை ரப்பே, உன்னை வணங்க வேண்டும்,
உன் தொடர்பில் இருக்க வேண்டும். எந்த ஒரு பயம் இல்லாமல் வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்துவாயாக. இங்கே மேடையிலும் கீழும் இருக்கிற உம்மத்தின் இந்த சமூகத்தை பொருந்திக் கொள்வாயாக. இனி யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அத்தனை பேர்களையும் பொருந்திக் கொள்வாயாக. ஹயாத் வரையிலும் பரக்கத் செய்வாயாக. விடும் மூச்சிலும் பரக்கத் செய்கிறப்பே, பேச்சிலும் பரக்கத் செய்கிறப்பே, உணர்வுகளிலும் உன் பரக்கத்திருக்க வேண்டும். பரக்கத்துக்கு பொருளே தெரியாது. அவன் பேரருள் அது எங்கெல்லாம் தொட்டு நிற்குமோ அங்கெல்லாம் நான் நின்று வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகளின் கல்வியில், ஈமானில், அமலில், ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு பாசத்தோடு வாழச் செய்வானாக. மனைவியை வெறுத்து, மனைவி கணவனை வெறுத்து வீட்டுக்குள்ளேயே திருப்தி இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை அது எத்தனை போராட்டம், நரகம், சந்தோஷமற்ற வாழ்க்கை. இனி அந்த வாழ்க்கை இருக்கக்கூடாது. மனைவி மேலே வெறுப்போடு வாழ்கிற கணவன்மார்களுக்கு சொல்லுகிறேன், மனைவியின் சந்தோஷத்தில் அல்லாஹ் ரசூலின் அன்பு கிடைக்கும். மனைவியை அடிக்காதீர்கள், மனைவியை சங்கடப்படுத்தாதீர்கள், மனைவியை மன்னித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளும் அழகாக வளர்வார்கள். அந்த வாழ்க்கையை நாம் வாழச் செய்வானாக. பிரிந்து கிடக்கிற கணவன் மனைவியர்களை அல்லாஹ் இணைத்து வைப்பானாக. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தம் அவன் அன்பும் இஷ்கும் கலந்து ஓட வைப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.